வணக்கம் நண்பர்களே, கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, டாக்டரை மிரட்டுனது சந்திரா தான். உண்மையை சொன்னா ரேவதி உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வந்து நீங்க எல்லாத்துட்டையும் சொல்லிடுங்க. முக்கியமா என் அக்கா காதுபட சொல்லணும். அதனால கண்டிப்பா உண்மையை யாருமே வந்து சொல்ல முயற்சிக்க கூடாது. ரேவதிக்கு கார்த்தி தான் தான் புருஷன் அப்படின்னு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு எல்லாமே ஏற்பாடு செய்தது சந்திரா தான் அப்படின்னு உள்ள விஷயம் வந்து அந்த டாக்டரோட பொண்ணு வந்து போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ரேவதி நம்ம சந்திராவை பிடிச்சி வாங்கி ஒன்று கொடுக்குறாங்க. என்ன நினச்சிக்கிட்டேன், எனக்கு கல்யாணம் ஆனதே நான் மறந்துருக்கேன். அப்படி இருக்க நேரம் நின்ன ஞாபகப்படுத்தி என் புருஷன் யாரு அப்படின்னு வந்து எனக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையா, இதை வந்து எதுக்காக மறைச்சி அப்படின்னு வந்து ஓங்கி அறையிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட என் புருஷன் யாரு அப்படின்னு வந்து நம்ம ரேவதி கேட்க நேரம், அது வேற யாரு, அது கார்த்தி தான் அப்படின்னு சொன்னோன்னா, கார்த்தி தானே, அப்போ கார்த்தி மாமா தான் என் புருஷனா, எனக்கும் கார்த்தி மாமாவுக்கும் முந்தைய கல்யாணம் ஆயிருக்குன்னா அவராது உண்மையை சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்றாங்க நம்ம ரேவதி. ரோஹிணி சொல்றாங்க, எப்படி சொல்லுவாரு அவரு, ஏன்னா அம்மா தான் யாருக்கிட்டையுமே வந்து உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சத்தியம் வாங்கியிருந்தாங்களே அப்படின்னு உள்ள விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு எனக்கு தலையே பிச்சிக்க மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதி வந்து கோவப்படுறாங்க. சாமுண்டேஸ்வரி கிட்ட, அம்மா இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க கார்த்தி மாமாவுக்கு, அப்போ அவரோட மனைவி கழுத்துல ஒருத்தர் தாலி கட்ட போறாருன்னு உள்ள விஷயம் எவ்வளோ அதிர்ச்சியா இருந்திருக்கும். ஆனா இப்படியெல்லாம் நடந்திருக்கே, எனக்கு கொஞ்சம் கூட வந்து ஞாபகம் இல்லை. அப்படி ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு நடந்திருக்கு. இது வந்து உண்மையை என்கிட்ட நீங்க சொல்லாம மறைச்சது அதை விட தப்பு. நீங்க கார்த்தி மாமாவை பழி வாங்கன்னு சொல்லிக்கிட்டு என்னையே நீங்களே பழி வாங்கிக்கிட்டியம்மா, எனக்கு அவ்வளோ பெரிய வருத்தமா இருக்கு. நல்ல வேலை அந்த மருத்துவ கெட்டவன்னு ப்ரூஃபாவி அதிகாரிக பிடிச்சிட்டு போனாங்க. இல்லைன்னா அவை என் கழுத்துல தாலி கட்டியிருந்தேன்னா கார்த்தி மாமா எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி, இதுக்கு மேலே நான் ஒரு நொடியும் தாமதிக்க போறதில்ல, என் கார்த்தி மாமா கூட சேர்ந்து தான் நான் வாழ போறேன் அப்படின்னு வந்து அதிரடி முடிவை எடுக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா நிச்சயமா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் அந்த டாக்டரோட பொண்ணு வீட்டுக்கு வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து பார்க்குறாங்க. இது யார் அப்படின்னா, நான் ரேவதியை பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், ரேவதி மொட்டை மாடியில் தான் இருக்கா போ அப்படின்னு வந்து அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணு மாடியில் நம்ம ரேவதியை பார்க்க போகிறாங்க. நீங்கள் தானே ரேவதி? ஆமாம் நான் தான் ரேவதி, உங்களுக்கு ஒன்று சொல்லணும், உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல நேரம், என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, எனக்கு கல்யாணம் நின்று போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, உங்களுக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் இதெல்லாம் வந்து மறந்துருக்காங்க, நீங்கள் மறந்துருக்கீங்க, அதை வந்து ஞாபகப்படுத்தினா உங்கள் உயிருக்கே ஆபத்துன்னு உங்கள் சந்திரா சித்தி தான் எங்கள் அம்மா கிட்ட அப்படி சொல்லி மிரட்டியிருக்காங்க. நான் வேறு வழி இல்லாமல் எங்கள் அம்மாவும் அந்த நேரத்தில் அப்படி சொல்ல வேண்டியதாயிடுச்சு. உண்மையாட்டே அப்படி கிடையாது. இப்போது உங்கள் புருஷன் தான் என்னை வந்து காப்பாற்றினாரு, அதுக்கு கை மாறாட்டு தான் இந்த உதவியை செய்கிறேன். அப்படியா, என் புருஷன் வந்து உனக்கு தெரியுமா? ஆமாம், அவர் பேர் கார்த்தி அப்படின்னு சொன்னேன். என்ன கார்த்தி மாமாவா அப்படின்னு வந்து பயங்கர ஷாக்காக இருக்கிறாங்க நம்ம ரேவதி. என்ன கார்த்தி மாமா தான் என் கணவரா, இந்த உண்மையை எல்லாரும் சேர்ந்து மறைச்சிருக்காங்க, நான் வந்து ஞாபகம் மறந்ததை சாக்குவுக்கா பயன்படுத்தி வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னே முடிவாயிருக்காங்க. இதுக்கு எல்லாமே சந்திராவும் எங்கள் அம்மாவை தான் காரணமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திராவை பிடிச்சி ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பாரு, என்னை வந்து இந்த அளவுக்கு எனக்கு நீ உயிருக்கு ஆபத்து வந்துடும் ஞாபகப்படுத்தினா அப்படின்னு வந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணி அந்த விஷயங்களை மூடி குழி தோண்டி புதைக்க அளவுக்கு நீங்கள் செய்தது நீ தான், உன்னோட பொறுப்பு தான். இதனால என் கார்த்தி மாமா எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாவா அப்படின்னு வந்து சந்திராவை அடியில் வெளுக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி ஓடி வராங்க. ரேவதி, என்ன ஆச்சு உனக்கு, வாயை மூடம்மா, நீ எதுக்காக வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கான்னு தெரியாது, உன் தங்கச்சி கூட சேர்ந்து உன் புத்தியம் இப்படி தான் இருந்திருக்கு, எனக்கு கணவர் இருக்காரு, அப்படி இருக்க நேரம் நீ வந்து வேற ஒரு கல்யாணம் என்ன பண்ணி வைக்க போய் வந்து அவமானப்படுத்த பார்த்தியே, ஒருவேளை மருந்து கூட கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு கட்டத்தில் உண்மை தெரிஞ்சே கார்த்தி மாமா தான் என் புருஷன் அப்படின்னு வந்து தெரிஞ்சா என்ன நிலைமைக்கு போயிருக்கோம், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காமா, ஏமா இப்படி எல்லாம் உன் புத்தி இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சாமுண்டேஸ்வரியை வந்து வெளுத்து எடுக்கிறாங்க. இதுக்கு மேலேயே நான் இங்கே நிற்க போகிறதில்ல, என் கார்த்தி மாமாவை நான் பார்க்கணும், என்னோட புருஷன் அவருக்கு வந்து எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாரு, நான் வந்து மருத்துவ கல்யாணம் பண்ண மனமேடையில் இருக்க நேரம் பார்த்து எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க, இதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது, புருஷன் கூட வாழ்ந்தாதானே இந்த சந்திராவுக்கு புருஷனை பற்றி அருமை தெரியும் அப்படின்னு வந்து அந்த
இடத்துல வெளுத்து எடுத்துக்கிட்டு நம்ம ரேவதி வந்து கார்த்தி மாமாவுக்கு பார்க்கறதுக்கு ஓடுறாங்க. ஒரு கட்டத்தில் கார்த்தியை சந்திச்சு எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், நீ தான் என் புருஷன் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. என்ன சொல்கிற ரேவதி அப்படின்னு வந்து சொன்னார். இதுக்கு மேலேயும் நான் வந்து இதுவும் வந்து ஓப்பனாக சொல்ல தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து ஒரு பொண்ணை காப்பாற்றுனீங்களா, அந்த பொண்ணு டாக்டரோட பொண்ணு எல்லா உண்மையும் என்கிட்ட உடைச்சிட்டு என்னோட புருஷன் நீங்கள் தான், எனக்கு ஆக்ஷனில் ஞாபகம் மறந்துருக்கு, அந்த விஷயத்த நோண்டி நொங்கெடுத்தா கண்டிப்பாக எனக்கு வந்து உயிருக்கு ஆபத்து அப்படின்னு வந்து சந்திரா சித்தியோட வேலை தான் அதை மூடி மறைச்சிருக்காங்க. உண்மையாட்டே இப்போ எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த சாமுண்டேஸ்வரி அதுலேயும் நம்ம டாக்டர் கொடுத்துருப்பாங்க, இந்த மாத்திரையை கொடுத்தா ரேவதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழசெல்லாம் ஞாபகம் வரும்னு அந்த நேரத்தில் மாத்திரையை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொடுக்காம தூர போட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி டோட்டலாக நம்ம கார்த்தியை ரேவதிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னு வந்து ஐடியா போட்டிருப்பாங்க. மொத்தத்தில் சந்திரா நம்ம சாமுண்டேஸ்வரி இவங்க 2 பேர்த்தின் சூழ்ச்சி தான் கார்த்தி ரேவதியை பிரிக்க வைக்கிறதுக்குள்ளே இந்த முயற்சி அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ உண்மை என்னைக்குனாலும் வந்து மூடி மறைக்க முடியாது, ஒரு நாள் கண்டிப்பாக வெளிப்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இப்போ வந்து உண்மை வந்து வெளிப்பட்டுட்டு நம்ம ரேவதிக்கு தெரிஞ்சு போச்சு, என் புருஷன் இவர் தான் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி சொந்த பந்தம் அத்தனைத்தையும் வந்து சத்தியம் வாங்கியிருப்பாங்க. இந்த உண்மையை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் விட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் மிரட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களையும் மீறி ஒரு சக்தி வந்து உண்மையை போட்டு உடைச்சிட்டு அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். இந்த விஷயத்தில் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டேஸ்வரி தலைப்பாடாக அடிச்சுக்கிறாங்க. எல்லாமே குடிமொழிவு போயிடுச்சு. நான் என்னதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு வந்து நினச்சனோ அதெல்லாம் நடக்கலை, எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது எல்லாமே இப்போ வந்து வருஷையாக வருஷ கட்டி வந்து நடக்குது. அதுதான் இப்போ நடந்திருக்கு. இப்போ அந்த டிரைவர் பையலுக்கிட்ட என் பொண்ணு என்னையே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சு போயிட்டா, இப்போ என்ன நடக்க போகுது சந்திரா அப்படின்னு சொல்லினார. எனக்கு எங்கக்கா தெரியும், உன் பொண்ணு இப்படி இருப்பானி யாரு கண்டா, அந்த பொண்ணு வந்து உண்மையை உடைச்சதுனால அவன் நம்மளை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லினார. நம்ம கார்த்தி இந்த சைடு பார்த்தோன்னா ரேவதியை இந்த பாரு, உங்கள் அம்மா சம்பந்தத்தோடு தான் நான் உன் கூட வாழ விரும்புகிறேன், நீ அதனால் கண்டிப்பாக உன் வீட்டுக்கு போ, நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரும், எங்கள் தாத்தா எந்த தப்பும் பண்ணலை, இதெல்லாம் சீக்கிரம் நிரூபணம் ஆகும், அந்த நம்பிக்கை இருக்குது, நீ அதனால பொறுமையாக உங்கள் அம்மா வீட்டிலே இரு, உங்கள் அம்மாவை வந்து வருத்தப்பட வைக்காத அப்படின்னு வந்து அந்த இடத்துல உன் மேலே எவ்வளோ பாசம் இருக்குது உங்கள் அம்மா வச்சுருக்காங்கன்னு உனக்கு தெரியல அப்படின்னு வந்து அந்த இடத்துல பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. என்ன கார்த்தி, நான் உன் பொண்டாட்டி அப்படின்னு வந்து வந்திருக்கேன், நீ வந்து எங்கள் அம்மாவை பற்றியே பேசுகிற, நீ வந்து உன்னை பற்றி கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொன்னாதான். யோசிக்கலாம் ரேவதி, ஆனால் எல்லாத்தோட ஆசீர்வாதத்தோட தான் நம்ம வாழ்க்கையே தொடங்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன், இது சரிதானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம். உன் முடிவு எதாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னார. நீ அப்போ உங்கள் வீட்டுக்கே போயிடு ரேவதி அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து ரேவதியை வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்காங்க. ரேவதி வரதை பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன இவ நாங்கள் எல்லாம் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனவா மறுபடியும் வந்திருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்கங்க.